அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். ஒரு வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏஸ் த்ரில்லர் மாதிரியான, லக்கி பாஸ்கர் மாதிரியான ஒரு படம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னவங்களுக்காக, இந்த வாரம் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் சிக்கந்தர் கா முகாதிர். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, சிக்கந்தரோட தலைவிதி அப்படின்னு தான் இதோட மீனிங்கு. இந்த படம் ஹிந்தி படம். ஆனால் தமிழ் டப்பிங் கரெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல தரமான ஒரு ஏஸ் த்ரில்லர். உங்களுக்கு வந்து இந்த மங்காத்தா, அப்புறம் விக்ரம் வேதா இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக அந்த மாதிரி ஜானரில் வந்திருக்க படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு வைரம் கொள்ளையை பற்றியான ஒரு படம். அது திருட்டு போயிடும் வைரம், அதை பற்றியான படம். இதெல்லாம் டீட்டெயிலிங்கில் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஹிந்தியில் நல்லா வரவேற்பு பெற்றது. இப்போ தமிழ் டப்பிங்லேயும் நல்லாவே சிங்க் ஆகிருக்கு. வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய தரமான ஒரு படம். ஓரளவுக்கு நல்லாவே என்கேஜிங்காக போகும். ஸோ இதான் இந்த படத்தோட டீட்டெயில். இனி ரிவ்யூவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வைரத்தோட அந்த எக்ஸிபிஷன் மாதிரி காமிக்கிறாங்க மும்பையில் வந்து ஒரு அரங்கத்தில் வந்து எல்லாரோட டிஸ்பிளேயும் வச்சுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த கண்ட்ரோலில் இருக்க அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்க போலீஸ் அந்த பேட்ரோலுக்கு ஒரு ஃபோன் வருது. லேண்ட்லைன் 1999 மாதிரியான காலகட்டங்களில் நடக்கிற சம்பவம் தான் இது. ஸோ அந்த காலங்களில் லேண்ட்லைனில் ஒரு கால் வருது. ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த வைரங்களை கடத்த போகிறாங்க, விலை மதிப்பில்லாத வைரங்களை. ஸோ அதனால அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கால் கட் ஆயிருது. ஸோ இது வந்து போலீஸ் வந்து அலர்ட் ஆகி இந்த சேஃப்டி அலாரம் அடித்து எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாங்க. அதுக்குள்ளே சரி எல்லாத்தையும் அந்த 4 கொள்ளையர்களும் வந்து இந்த போலீஸ் கன்ஷூட்டில் வந்து 4 கொள்ளையர்களும் சுட்டு கொல்லப்பட்டுறாங்க. இந்த பரபரப்பில் எல்லாரையும் வெளியேற்றிட்டு அதுக்கூட சரி எல்லாரும் திரும்ப உள்ளே வந்து எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு அதிர்ச்சி ஆகுது. என்னென்னா, ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு 50 கோடி மதிப்புள்ள ஒரு வைரம் காணாமல் போயிடுது. அந்த வைரத்தோட ஸ்டாலில் இருந்தவங்க மொத்தம் 3 பேர். அந்த நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்த வரைக்கும் எடுத்து போட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கொள்ளையர்கள் வந்து அந்த கன்ஷூட்டுக்கு முன்னாடி அந்த கொள்ளைக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அந்த சிசிடிவி கேமராலெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. இதை அடித்து ஸ்ப்ரே அடித்து. அதனால் ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்க ஃபுட்டேஜை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது வரைக்கும் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியான மும்பையில் ஜஸ்விந்தர் சிங்ன்றவர் தான் இன்வெஸ்டிகேஷன் வராரு. இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அது கொள்ளைக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது 3 பேர் சஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஒரு கார்னர் பண்ணி மிச்சம் எல்லாரையும் அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு. அந்த 3 பேர் யாருன்னா, அந்த வைர டிஸ்பிளே வச்சிருக்கிற அந்த கம்பெனியோட அந்த ஒர்க் பண்ணுறவங்களான ஒன்று தமன்னா, இன்னொரு அவங்க கூட ஒரு வயசான கேரக்டரில் ஒருத்தர் வராரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் 32 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வைரம் கம்பெனியில். அது இல்லாமல் வைரம் ஜுவல்லரி மாதிரியான கடை. இன்னொருத்தர் வந்து கம்ப்யூட்டர் டெக்னீஷியன். இவங்க 3 பேர் தான் அந்த ஸ்டால் கிட்ட நின்றுருந்துருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களாம் வெளியேற்றிடுறாரு ஜஸ்விந்தர் சிங். அந்த போலீஸ் வந்து அவர் ரொம்ப ஒரு இப்போ இன்ஸ்டிங்க்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அவர் இது வரைக்கும் 100% ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவர் இன்ட்யூஷன் படி பிடிச்ச ஆளுங்க அவரோட கெஸ்லாம் தப்ப முடியாது. ஸோ இது மாதிரி 3 பேரை கார்னர் பண்ணிடுறாங்க. இதில் வந்து அக்யூஸ் நம்பர் 1 வந்து அந்த வயசானவர், அக்யூஸ் நம்பர் 2 வந்து தமன்னா, அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. 3வது அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், அவர் பேச்சுலர், அவங்க அம்மாவை பார்த்துக்கிற சூழ்நிலையில் இருப்பார். இவங்க 3 பேருமே நான் வைரத்தை எடுக்கலைன்னு சொல்லி எவ்வளோ சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்கள போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது 3 பேரும் அந்த வைரத்தை எடுத்தாங்கன்னு நிரூபிக்க முடியாது. தடவையாக அவர் தோத்துருவார் இந்த ஜஸ்விந்தர் சிங்கு. அதனால கோர்ட்டில் சொல்லிடுவாங்க, இந்த கேஸ் ரொம்ப இழுத்தடிக்குது, அதனால நிரூபிக்க முடியல ஜஸ்விந்தர் சிங்காலன்னு சொல்லி அந்த 3 பேரும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் அந்த சிக்கந்தர். அந்த சிக்கந்தர் தான் அந்த படத்தோட டைட்டிலில் அவரும் ஒரு ஹீரோ. அவர் தான் அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் அவர் தான். ஸோ இவங்க 3 பேர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து தமன்னா வந்து அந்த ரிலீஸ் ஆன அந்த சிக்கந்தர் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவரோட பேச்சுலர் லைஃப். இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாரு. அதனால 2 பேர் கேரிங் ஆகி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அக்யூஸ் நம்பர் 3யும் 2வும். இந்த வயசானவரும் 3 பேர் ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து விசாரணை எப்போ சொல்லியிருப்பாரு, இந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனான சிக்கந்தர் சொல்லியிருப்பாரு போலீஸ் அதிகாரி ஜஸ்விந்தர் பார்த்து, என்னை நீங்கள் அடிச்சிட்டிங்க, இந்த வைரத்தை நான் கொள்ளை அடிக்கலை, அப்படி சப்போஸ் நான் நிரபராதின்னு தீர்ப்பாயிடுச்சுன்னா 15 வருஷம் கழிச்சு நீங்கள் 15 வருஷம் அப்புறமா வந்து என்கிட்ட நீங்கள் என் கண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், ஆம்பளையாக இருந்தால் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சவுண்டு விட்றாரு அடி வாங்கி விட்டுருக்கும்போது. ஸோ இவர் ரிலீஸ் ஆகிடுறோன்னே 15 வருஷம் கழிச்சு கரெக்டாக அந்த தீர்ப்பு வந்த நாள் அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் அதிகாரியான ஜஸ்விந்தர் வந்து கம்ப்யூட்டர் டெக்னீஷியனான அந்த சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிக்கந்தர் வந்து
அப்ராடு போய் வெளிநாட்டில் நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு பெரிய லெவலில் பணக்காராகி வந்திருப்பாரு. சரின்னு இவங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வராரு, அங்கேருந்து லீவுக்கு வராரு மும்பைக்கு. ஸோ போலீஸ் வந்து இவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்குள்ள போலீஸ்ல இருக்கிற இவரு வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவரு இப்போ வேலையில இருக்கும்போது குடிச்சிட்டாருன்னு அடிக்கடி பண்ணி பிரச்சனையில மாட்டி அன்னைக்கு தான் டிஸ்மிஸ் ஆயிடுறாரு. ஃபோன் பண்ணி இன்னைக்கு உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அவரு வெளிநாட்டுலேருந்து அப்பதான் கிளம்புறாரு. அவரும் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அந்த அப்பாவி நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஒரு 15 வருஷம் கழிச்சு வராரு. 2 பேரும் மீட் பண்றாங்க. ஒரு மும்பையில ஒரு பார்ல வச்சு. அப்போ வந்து திடுக்குன்னு சம்பவங்கள்லாம் வெளியில வருது. உண்மையிலேயே அந்த வைரத்த கடத்துனது யாரு? எதுக்கு அப்பாவியான இவரு வந்து அந்த போலீஸ் வந்து சந்தேகப்பட்டுச்சு? இதுக்கு பின்னாடி உள்ள பின்னணிகள்லாம் என்னன்றது பரபரப்பான எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டோட முடியறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இதில இப்ப சொன்னதில எதுவுமே ஸ்பாய்லர் இல்ல. படம் பாருங்க வேற மாரி ஜானர்ல போகும். ட்விஸ்ட்லாம் வேற மாரி போகும். இதெல்லாம் வந்து வித்தவுட் ஸ்பாய்லர் தான் சொல்லியிருக்கேன். படம் வந்து நல்ல தரமான ஒரு ஏஜ் த்ரில்லர். அதாவது ஒரு வைரம் கொள்ளை சம்மந்தப்பட்டமான ஒரு படம். எப்படி வந்து லக்கி பாஸ்கர் வந்து விறுவிறுப்பா போச்சோ, அந்த ஹீரோ மாட்டாத மாரி பண்ணாங்களோ, அது மாரி இதில 2 ஹீரோ. ஒருத்தர் வந்து அ இந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனா வர அந்த சிக்கந்தர் அவர் தான் ஹீரோ கேரக்டர். சிக்கந்தர் கா முகாதிர் தான் டைட்டிலு. இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஹீரோ வந்து ஜஸ்விந்தர் சிங் ரோல்ல நல்ல மிடுக்கா இருக்காரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு 2 பேருக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவங்க 2 பேரும் தான் படத்துல மெயினு. இது இல்லாம ஹீரோயின் கேரக்டர்ல தமன்னா வராங்க. அவங்க ரோல் நல்லா இருக்கு. குறிப்பா இந்த படம் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது. படத்த இயக்குனது வந்து தல தோனி அவர்களோட பயோகிராஃபி படத்த இயக்குன பெரும் புகழ்பெற்ற படம். நல்லா ஹிட்டான படம். அந்த படம் தோனியோட படம். தோனி எம்.எஸ். தோனி த அன்டோல்டு ஸ்டோரி. அந்த படத்தோட இயக்குனர் நீரஜ் பாண்டே தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. எந்த இடத்துலயும் போர் அடிக்காம போகுது. அது இல்லாம படம் கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாரி விக்ரம் வேதா மாதிரி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும், அ போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிக்கும் அந்த ஜஸ்விந்தர் சொல்லி அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனுக்கும் நடக்கிற அந்த 2 பேருக்கும் நடக்கிற அது ஒரு டக் ஆஃப் வார் வந்து மவுஸ் அண்ட் கேட்ரான் மாரி அதையும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. பாதி படம் வந்து ஏஸ் த்ரில்லர் மாரி போகும். பாதி வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் மாரி போகும். ஏன்னா நிரபராதி தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி இவரு கோவத்துல இருப்பாரு. நான் என்னோட இன்ட்யூஷன் தப்பாதுன்னு சொல்லி இவரும் ஈகோல இருப்பாரு. 2 பேரும் 15 வருஷம் கழிச்சு சந்திச்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட முடிச்சுக்கலாம் விழும். அதெல்லாம் வந்து பரபரப்பா விக்ரம் வேதா படம் எப்படி பரபரப்பா போச்சோ, அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. மெயின் கேரக்டர் இந்த 3 பேர் தான். போலீஸ் அதிகாரி அந்த ஜஸ்விந்தர் கேரக்டர்ல வரவரு. அப்புறம் அந்த திருடன் மாரியே சித்தரிக்கப்பட்டு அப்பாவியா நிரபராதியா ரிலீஸ் ஆகுற கேரக்டர்ல வர அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனான அந்த ஒரு சிக்கந்தர். அது இல்லாம காமெடி சிங்குன்னு சொல்லி கேரக்டர்ல அந்த சிக்கந்தருக்கு ஒய்ஃப் ஆயிடுற தமன்னா. இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டர். சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படமும் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் நீரஜ் பாண்டே. படம் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே போகுது. படம் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான விறுவிறுப்பான படம் தான். கடைசியில அந்த ட்விஸ்ட்லாம் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் கிளைமாக்ஸ்ல இருக்கு. பாருங்க உங்களுக்கே பிரமிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அது வந்து அந்த ஹூ டன் இட் கான்செப்ட் மாரி இவரா இருக்குமோ, அவரா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது எதிர்பாராத ஒரு ஆள் தான் அந்த வைரத்த கடத்தியிருப்பாரு. படத்த பாருங்க உங்களுக்கே தெரியும். சொன்னா ரிவீல் ஆயிடும். படம் ஆஹா, ஓஹோ! மைனஸே இல்லையானா இருக்கு. அது என்னன்னா, இவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் 2 பேரும் சொல்லும்போது கொஞ்சம் லேகிங் ஆகுது. அந்த போலீஸும் அந்த போலீஸான அந்த ஜஸ்விந்தர் சிங்கும், அந்த நிரபராதின்னு சொல்ற அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனான சிக்கந்தரும் 2 பேரும் சந்திச்சுக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. அது கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. அது கொஞ்சம் நல்ல சீன்ஸ் எல்லாம் ஸ்பீடா கன்சியூம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது எடிட்டிங்ல கொஞ்சம் 20 நிமிஷம் மொத்த படத்துலயும் அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ல ஒரு 20 நிமிஷம் கத்திரி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் கிறிஸ்பா வந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். உங்களுக்கு வந்து லக்கி பாஸ்கர், அப்புறம் மங்காத்தா, விக்ரம் வேதா மாரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க பார்க்கலாம். இந்த படத்துல வன்முறைகள்லாம் இல்ல. ஸோ சின்ன பசங்களும் தாராளமா பார்க்கலாம். ஸோ இந்த படம் வீட்லேருந்து பார்க்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் சிங்க்கும் நல்லாவே இருக்கு. ஸோ படம் வந்து தரமான படம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். படம் பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தமிழ் டப்பிங்கோடவே இருக்குன்றது ப்ளஸ் பாயிண்ட். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடில பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு துறை அம்சம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.